வணக்கம். வலிகளை சுமந்து வலிந்து வந்தோம். நாங்கள் இன்று புதைந்து போனோம், மண்ணில் மறைந்து போனோம். ஆம், இன்றைய நாள் எமது உறவுகளுக்கான போராட்டங்களில் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியின் குரலாக ஒலிக்கின்றது இன்றைய இந்த பேரணி. ஒவ்வொரு வருடமும் இந்நாளிலே நாங்கள் கொடிகளை தூக்குகின்றோம், கோஷங்கள் எழுப்புகின்றோம். எங்களது குரல்கள் வலுவிழந்தது, கொடிகளும் தரையில் தான் விழுந்தன. ஆனால் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி மட்டும் நீரோடு அடித்துச் செல்லப்படுகின்றது. வணக்கம். சர்வதேச எம்மோடு மண்ணிற்கு எங்களுடைய தேசியத்தை காப்பாற்றுவதற்காக போராடி உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறிக்கொண்டு இந்த எமது உறவுகளை தேடிய எமது தாய்மார் 300க்கும் மேற்பட்ட தாய்மார் எங்களோடு இருந்து தங்களுடைய பிள்ளைகளை தேடிய தாய்மார் இறந்தமைக்காக ஒரு அகவணக்கமாக இந்த சுடரேற்றி ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இதை தொடர்வோம். நன்றி. எப்ப கொண்டு நீதியின் பார்வை கூட தற்பொழுது செம்மணியின் பக்கம் நீதியின் ஊன்றுகோலாக அமைந்துள்ளது. இன்றைய தலைமுறை கூட இனத்தின் நீதிக்காக களமிறங்கிவிட்டது. தெய்வத்தால் ஆகாத நின்ற முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என கூறுவார்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொள்ளத்தான் போகின்றோம். எங்களது நீதி எப்போது கிடைக்கும் என்றும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் வரப்போகின்றோம். எமது இனத்தின் இருண்ட பக்கத்திற்கான ஒரு சிறந்த ஒளி எழுதுகோலாய் இந்த போராட்டம் அமையும் என நான் நினைக்கின்றேன். Devi.
அன்லாக் பண்றது முடியவே இல்லை. உரிமை இழந்தோம், உணர்வையும் இழந்தோம். உணர்வை இழக்கலாமா? உயிராய் நினைத்து உணர்வாய் வளர்த்த கனவை மறக்கலாமா? நன்றி. மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கம்பியாசா செல்வாங்கி. இன்று வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய எங்களது போராட்டம் என்று தொடங்கி 16 எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து தங்களது உறவுகள் வந்து சேர்வார்கள் என்று போராட்டத்தில் இருந்து இன்று 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். இன்று எங்களுக்கு பல ஜனாதிபதிகள் மாறி வந்தாலும், எந்த ஜனாதிபதி மாறி வந்தாலும் எங்களது நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறி நிற்கின்றோம். இன்று எவ்வளவோ ஜனாதிபதிகள் மாறி வந்து எங்களை உள்ளக பொறிமுறைகள் தள்ள பார்த்தார்கள். ஆனால் எங்களுக்கான எந்த வித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்று சர்வதேச பொறிமுறையை நோக்கி நிற்கின்றோம். நாங்கள் இன்று பல வருட காலமாக எங்களது வேதனைகளையும் எங்களது உறவுகளின் பலிகளையும் நாங்களே சென்று இன்று சர்வதேச முன்றலில் 2018ஆம் ஆண்டிலிருந்து எங்களது பலிகளை நாங்களே என்று கூறி வருகின்றோம். இன்று அண்மையில் இந்த மாதம் நடக்க இருக்கும் இந்த சர்வதேச ஐநா தொடரில் எங்களுக்கான நீதியை தேடி எங்களுக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று இங்கு எல்லோரும் தோள் கொடுத்து எங்களுக்காக குரல் கொடுக்க முன்பாருங்கள் என்று உலக நாட்டுடன் எங்கள் நாடுகளை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் வீதியில் நின்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது உறவுகள் வேண்டும், எங்களது உறவுகள் வந்து சேர வேண்டும் என்று போராடுகின்றோம். அன்பான உறவுகளே, இன்று நாங்கள் உறவுகளை தொலைத்துவிட்டு இந்த வீதியில் எங்களது உறவுகள் வர வேண்டும் என்று 16 வருடம் முடியும் மட்டும் இயங்கி நிற்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களது உறவுகளை தொலைக்க கூடாது, உங்களது உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எங்களது உறவுகளுக்கான இந்த நீதிக்கான போராட்டத்தில் எங்களுடன் வந்து சேருங்கள், எங்களுக்காக இந்த குரல் கொடுங்கள். உங்களது உறவுகள் பாதுகாக்கப்படும், எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் உயிருடன் தான் ஒப்படைத்தோம். நாங்கள் யாரையும் உயிரற்ற பொருளாக ஒப்படைக்கவில்லை. உயிருடன் ஒப்படைத்த எங்களது உறவுகள் எங்கே என்றுதான் நாங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம். ஆகவே எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரியும் மட்டும், எங்களுக்கான நீதி கிடைக்கும் மட்டும், நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களது வெற்றி பாதையை எடுத்து செல்லும் மட்டும் எங்களுக்காக எல்லோரும் தோள் கொடுக்க முன்வாருங்கள் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்டியன் தேவி. நான் திருவோணமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. நாங்கள் இன்று சர்வதேச காணாமாக்கப்பட்ட தினத்தை 3 மாவட்டங்களும் சேர்ந்து இன்றைக்கு மட்டக்களப்பிலே நாங்கள் அனுசரிக்கின்றோம். இப்போராட்டத்தில் நாங்கள் வருகை தந்த பொழுதும் சில அச்சுறுத்தலுக்கு உள்வாங்கினோம். எங்களுடைய பேருந்து வரும் பொழுது அவர்களால் புலனாய்வுத்துறையால் அச்சுறுத்தல் செய்து எங்களுடைய பஸ்ஸுகளுக்கு அந்த உரிமை பத்திரங்களை தராமல் இழுத்தடித்து தந்தவர்கள். நேற்று இரவு அவர்கள் தாய்மார்கள் வீட்டுகளுக்கு போய் அவங்களை கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கள். அதே மாதிரி என்னோட வீடுக்கும் விடியப்புறம் 4 மணிக்கு வந்து என்னை கதவை தட்டி கூப்பிட்டு எனக்கு என்னுடைய கணக்க கலந்துரையால் செய்தவங்க. நான் அதை மறுதளித்து தான் இங்கு வந்தேன். இப்படியான அச்சுறுத்தல்கள் எங்கள் நாட்டில் நடந்து கொண்டு போகும் பொழுது எண்ணத்தில் இந்த அனுர அரசாங்கம் உலக பொறிமுறைக்குள்ளே எங்களை தள்ளுவார்கள். அவர்களே வேலியே பயிரை மேயுது. அப்போ நாங்கள் எந்த விதத்திலையும் இவர்களை உலக பொறிமுறைக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு துளி அளவு கூட இவர் இதுவரை செய்ததில்லை. நாங்கள் அரசுக்கு வந்த நாள் தொட்டு இதுவரை நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் கத்திக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒழிய அவர எந்த ஒரு கோரிக்கையும் அவர் எங்களுக்கு தந்ததில்லை. ஆனபடியாக இவர்கள பொறிமுறையை நாங்கள் ஒரு கோலும் நம்ப மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறைக்கு உள்வாங்க வேண்டும் என்று எங்களுடைய பிள்ளைகளையும் மற்ற இருக்கிற சகோதரங்களையும் நாங்கள் காப்பாற்ற வேணும். நாங்கள் சர்வதேசம் இதுக்கான சரியான தீர்வு எடுக்காவிட்டால் நாங்களும் இன்னும் சொப்ப காலத்தில் காணாமாக்கப்படுவோம், நாங்களும் காணாமாக்கப்படுவோம். அதனால எங்களுக்கு சரியான தீர்வை ஒன்று கேட்டுத்தர என்று சர்வதேச ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சட்குணத்தினம் பிரகாஷ், கிழக்கு பல்கலைக்கழக கலைகலாசாரப்பட மாணவ ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன்.
இன்றைய பார்த்தோம்னா வந்து வடக்கில் வந்து யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் வந்து இந்த வலிந்து காணாமல் சங்கத்தின் பேரணி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்து வந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்து எமக்கான உரிமையும் தீர்ப்பும் வந்து இதுவரை வந்து பெற்றுத்தரவில்லை. ஆட்சிகள் வந்து மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து தமது ஆட்சியை வந்து பிடிப்பதற்காக வந்து தமிழ் அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்கின்றோம், தமிழருக்கு சமனான உரிமையை தருகின்றோம் என்ற பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி வந்து ஆட்சிக்கு வந்து வருகின்றார்கள். ஆனால் இன்று வரை வந்து அதற்கான ஒரு நடவடிக்கையை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். நான் பார்த்தோம்னா இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து உபவேந்தர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் வந்து 2006ஆம் ஆண்டு வந்து கொழும்புக்கு சென்ற போது வந்து ஆயுததாரிகளால் வந்து கடத்தப்பட்டு வந்து காணாமலாக்கப்பட்டிருந்தார். ஒரு உபவேந்தருக்கே வந்து இந்த நிலைமை என்றால் இந்த சாதாரண தமிழ் மக்களுக்கு வந்து நமது நாட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை வந்து ஒரு உண்மையான விடயமாக வந்து காணப்படுகின்றனர். அதே மாதிரி பார்த்தோம்னா 150 பேர் வந்து அகதிகளாக வந்து நமது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் வந்து வேறொரு இடத்துக்கு வந்து கொண்டு செல்லப்படும் போது வந்து காணாமலாக்கப்பட்டதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் வந்து முடிவடைந்தும் நமக்கான நீதி வந்து இதுவரை வந்து தரப்படவில்லை. இதனாலேயே வந்து நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரி வந்து இந்த பேரணியை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து எமது நியாயமான உரிமையை வந்து கேட்டு இதற்கான ஒரு தீர்வை தருமாறு வந்து தாழ்மையிடம் வந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இன்றைய நாள் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் இருந்து எமது பாதிக்கப்பட்ட மக்களும் எமது பொதுமக்களும் இந்த கவனஈர்ப்பு பேரணியில் பங்கு பெற்றி இன்றைய நாள் ஒரு சர்வதேச உலகத்திற்கு எமக்கான நீதி 17 வருட காலங்கள் கடந்த நிலையிலும் எமக்கான நீதி பெறவில்லை என்பதனை சர்வதேச உலகத்துக்கு அறியப்படுத்தி உள்ளார்கள் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் 17 வருடங்களாக உலக பொறிமுறையினூடாக நாங்கள் சிக்கி தவித்து எமக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடியிருந்தோம். ஆனால் தற்போது உள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளரின் செயற்பாடுகள் எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனையை தந்திருக்கின்றது. காரணம், அவர் உள்ள இந்த அரசுக்கும் ஒரு கால அவகாசத்தை கொடுத்து உலக பொறிமுறையின் ஊடாக இந்த மக்களுக்கு ஒரு தீர்வினை கிடைக்கட்டும் என்ற ஒரு போக்கில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இப்போ எதிர்வரும் செப்டம்பர் மாதம், இந்த வருகின்ற மாதம் 8ஆம் தேதி ஐநா கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மக்களின் அதிருப்தியும் எங்களுடைய மக்களுக்கு நீதி பெறவில்லை என்பதனை சர்வதேச மனித உரிமை ஆணையாளரின் மனச்சாட்சியை மனக்கதவை தட்டி திறக்கும் முகமாக இன்றைய நாள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எமது உறவுகளின் கோஷங்களும் அழுகுரல்களும் எல்லா ஐநா ஆணையாளருக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மனச்சாட்சியை தட்டி திறக்கப்படட்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி ஒரு 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 தண்ட ஆட்சியை நல்லொரு ஆட்சியாக காட்டிக்கொள்ளும் முகமாக ஒரு கபட நாடகத்தை இந்த ஐநா அமர்வில் காட்டிக்கொள்வதற்காகவும் இந்த செப்டம்பர் மாதம் அவருக்கான ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்காகவும் தற்போதைய ஜனாதிபதி ஒரு நல்ல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் அவருக்கான ஒரு கால அவகாசத்தை கொடுத்த பிறகு அவருடைய சுயரூபம் வெளியில வரும். அவர் ஆட்சிக்கு வரும்போது எமக்கான நீதியை பெற்று தருவோம் என்றுதான் சொல்லி இருந்தார். இப்ப எதிர்வரும் 2ஆம் தேதி செம்மணி புதைகுழியை பார்வையிட செல்வதற்கான ஜனாதிபதியின் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் போய் அங்கே ஒரு வீடியோவை காட்டி நாங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்று கொடுத்துருவோம் என்ற ஒரு மென்போக்கான ஒரு பார்வையை காட்டுறதுக்காக ஒரு சர்வதேசத்துக்கு காட்டி அவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சி என்றதற்காக காட்டிக்கொள்வதற்காக செல்ல போகின்றார். இந்த 16 வருடங்கள் கடந்த நிலையில் நாங்கள் அழுது ஒவ்வொரு ஆட்சியாளர்களிடமும் எமது உறவுகள் எமக்கு வேண்டும் என்பதை, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை உண்மையை சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் எமக்கான நீதியை தரவில்லை. அவர்கள் ஊழலை பற்றி மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எமது தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு இன அழிப்பை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு விஷயத்தையும் கூட அவங்க இன்னும் எடுக்கவே இல்லை, ஒரு கிடப்பில் போட்டு இருக்கின்றார்கள். எனவே ஐநா ஆணையாளர் அவர்களே, எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டும். இந்த செம்மணியில் எடுக்கப்படும் எலும்பு எச்சங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். இனிமேல் நடக்க பெறாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் எமது உறவுகளுக்கு நடந்த அநியாயத்துக்கும் இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச விசாரணையின் ஊடான ஒரு நீதி கிடைக்க பெற்றால் மாத்திரமே
இனிவரும் காலங்கள் இனிவரும் எமது இளைய சந்ததிகள் உரிமையோடும் தங்களுடைய உரிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். குற்றவாளிகள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலே தவிர இந்த இலங்கை அரசின் இராணுவ அடக்குமுறை அடங்கும் என்பதனை இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த பேரணிக்கு கலந்து கொண்டிருந்த பல பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற அரசியல் தலைமைகள் எல்லாரும் தலைமைகள் உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த பேரணியை சிறப்பான முறையில் நடத்தி செல்வதற்கும் ஒரு சர்வதேசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுவதற்கும் எல்லோரும் உழைத்து எங்களுக்காக உதவி புரிந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த பேரணியை குழப்பும் முகமாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு பண்ண இல்லை. இந்த பேரணியின் ஒரு சரியான ஒரு நேர்த்தியாக வர வேணும் என்பதற்காகத்தான் சில உங்களுக்கான கொஞ்சம் பின்னுக்கு வாங்க குழப்ப வேணாம் என்று சொல்லியிருப்பேன். அந்த விஷயங்களை நீங்கள் மனதில் எவரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த விடயங்கள் சர்வதேசத்தின் ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நாள். அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் கொஞ்சம் அந்த பேரணியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த நாங்கள். எனவே எல்லாருக்கும் இந்த ஒத்துழைப்புக்கும் நமக்கான ஒரு நீதி கிடைக்கும் வரை உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எனவே அனைவரும் ஒத்துழைப்புக்கு நன்றிகள். சரியா? இன்றைய தினமான 30/8/2025 அன்று சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நினைவு கூறுகின்ற ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள எமது மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை நினைவு கூறுவதற்காக காணாமல் ஆக்கப்பட்ட அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த சங்க உறுப்பினர்கள் தலைமைகளின் அழைப்பின் பேரில் நாங்கள் இங்கு வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற போது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்திருந்தது. 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் தலைமையேற்றிருந்தும் கூட இன்றைய நிலையில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எந்த ஒரு உருப்படியான தீர்வும் காணப்படவில்லை. எனவே 60வது கூட்டத்தொடர் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற இக்காலகட்டத்தில் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த நாட்டில் எந்த ஒரு தீர்வும் கிடையாது, நீதியும் கிடையாது என்ற அடிப்படையில் எமது மக்கள் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே சர்வதேசத்திலும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வருவார்கள் என்ற நப்பாசையில் எமது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்மையில் செம்மணியில் சித்துப்பாத்தி அந்த புதைகுழியை அகழுகின்ற போது இப்போது 170க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் வந்திருப்பதாக கடைசி தகவல் கிடைக்கின்றது. ஆகவே எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அனைவரும் கொல்லப்பட்டு புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திதான் எங்களுக்கு உண்மையான ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. இந்த கொல்லப்பட்டவர்களை பார்க்கின்ற போது வகை தொகை இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது முதியவர்களிலிருந்து சிறு குழந்தை வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாடசாலை பிள்ளைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு இன அழிப்பன்று. அதாவது இளைஞர்களை கொன்றுவிட்டால் சொல்வார்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்வார்கள், அல்லது விடுதலை புலிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குழந்தைகளிலிருந்து சகல மட்டத்தில் உள்ளவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றபடியால் இது இன அழிப்புக்கான ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. எனவேதான் சர்வதேச பொறிமுறை, அதாவது சொல்வார்கள் ஐசிசி, ஐசிஜே என்ற விடயங்கள் கையாளப்படுகின்றது. இதன் மூலமாகத்தான் இங்கு மறைக்கப்படுகின்ற இந்த குற்றங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர முடியும். எனவே இன்றைய தினத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள், உபதலைவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், பல்கலைக்கழக பிரதிநிதிகள், மதகுருமார்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரது ஒருமித்த கோஷம் என்னவென்றால், எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அவ்வாறு தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பற்றிய விடயமும் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயமும் நாங்கள் மறக்க மாட்டோம். தொடர்ந்தும் இந்த விடயத்தை போராட்டங்கள் மூலமாக காட்டிக் கொண்டிருப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த சர்வதேச
விடயம் கையாளுவதற்காக இந்த மனித உரிமை பேரவையானது கடந்த காலத்தில் இந்த அரசாங்கத்திற்கு 3 விடயங்களை சொல்லியிருந்தது. ஒன்று, பொறுப்பு கூறல் என்ற விடயத்தின் கீழ் உண்மைகளை கண்டறிய வேண்டும், உண்மைகளை கண்டறிந்தால் நீதி பரிகாரம் வழங்கப்பட வேண்டும், மீள நிகழாமல் இந்த விடயங்களை கையாள்வதற்கு உருப்படியான அரசியல் தீர்வு காண வேண்டும் என்று. இந்த விடயத்தில் அரசு எதனையும் செய்யாதபடியால் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்பது உருக்குலைந்து விட்டது. எனவே அந்த பொறிமுறையை விட்டு சர்வதேச பொறிமுறை, சர்வதேச நீதி பொறிமுறை தான் வேண்டும் என்பதை இன்றைய இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இந்த கண்ணீரோடு கூடிய இந்த போராட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். நன்றி. இன்று சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். இந்த தினத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே தமிழ் தேசிய பரப்பிலுள்ள எமது அரசியல் தலைமைகள், அரசியல் ஆதரவாளர்கள் எல்லோரும் இந்த தினத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட இந்த உறவுகளுக்கான நீதி என்பது இந்த அரசினால் வழங்கப்படாததை அறிந்தே இந்த நிலவரம், அதாவது இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு வருகிறது. இத்தகைய பேரணிகளை எமது இந்த அமைப்புகள் நடத்தி இருந்த போதிலும் எமது அரசானது அதற்கான நீதியை இதுவரை தரவில்லை என்பதுதான் இங்கே வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் அழுத்தி கூறுகின்ற போதிலும் எந்த நிலையிலும் அந்த நீதி இல்லாததன் காரணமாகத்தான் அவர்கள் இன்று சர்வதேச நீதியை நாடுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நாங்களும் கூட அரசியலிலே தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் நாங்களும் இணைந்து இந்த மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் அவர்களோடு இணைந்து இந்த போராட்ட அணியில் ஈடுபட்டு சர்வதேச நீதியை இதற்கு நிரந்தரமான தீர்வு வழங்கும் என்ப கோதாவிலே நாங்கள் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறோம். உண்மையிலே அரசானது இத்தகைய செயல்பாடுகளை, இந்த விழிப்புணர்வு கூட்டங்கள், இந்த விழிப்புணர்வு பேரணிகளின் தாற்பயங்களை அறிந்து இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது எப்படி இருந்த போதிலும் இந்த ஏற்பாடு, இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துக்கான இந்த ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அமைப்புக்கு தமிழ் மக்கள் சார்பாக எமது அரசியல் தலைமைகள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களுக்கான அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் முன்னின்று இந்த இழக்கப்பட்ட இந்த மக்களுக்கான நீதியை வேண்டி உங்களோடு நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இன்றைய அந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் செப்டம்பர் 30ஆம் தேதி தொடர்ச்சியாக வடகிழக்கிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி, ஏனைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு பற்றி கொண்டிருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கின்றோம். உண்மையில் இந்த தீர்வு என்பது அரசியல் இல்லாமல் தீர்வுகள் வராது. அரசியல்வாதிகள் இல்லாமல் எந்த தீர்வையும் பெற முடியாது. எந்த போராட்டமாக இருந்தாலும் இறுதியாக அந்த போராட்டத்திலே இருந்து தீர்வை பெறுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் கடந்த 16 வருடங்களாக உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நாங்கள் எதிர்த்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற இந்த விடயம் என்னவென்றால், சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்று தரப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் மாறுகின்ற போது கூறுகின்ற விடயம் என்னவென்றால், சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அல்லது ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருக்கலாம். இப்பொழுதுதான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார், இன்னும் காலம் செல்லவில்லை, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று பல முறை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூட இப்பொழுது 9 மாதங்கள் கடந்திருக்கின்றது. அதற்கு கூட அந்த சாட்டுப்போக்கை சொல்லலாம்.
அதற்காகத்தான் அவர் நான் நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகின்றார். செம்மணி படுகொலையை பார்க்கின்றார். செம்மணி படுகொலையை பார்த்து அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த செய்தி எவ்வாறு வரும் என்றால் சர்வதேசத்தின் ஊடாக இந்த ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக அதனை பார்த்திருக்கின்றார். ஆகவே இந்த முறை அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு தீர்வு வரும் என்பதற்காக அவர் அங்கே வந்து அதை பார்த்து செல்கின்றதை நாங்கள் அதை ஒரு கவலையாக பார்க்கின்றோம். ஏனென்றால் ஜனாதிபதிகள் பார்ப்பதனால் எங்களின் தீர்வுகள் வர முடியாது. இப்பொழுது எங்கள் போராட்டம் என்பது சர்வதேச மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக சர்வதேசம் சென்றுள்ளது. ஆகவே சர்வதேசத்தை நோக்கித்தான் நாங்கள் கோரிக்கைகளை இப்போ நாங்கள் விடவில்லை, வலியுறுத்துகின்றோம். நாங்கள் கோரிக்கைகளை விட்டு நாங்கள் ஏமாந்து விட்டோம். இப்பொழுது வலியுறுத்துகின்றோம், சர்வதேசமே நீங்கள் இந்த நீதியை தாருங்கள் என்று. ஏனென்றால் 16 வருடங்கள் நாங்கள் கோரிக்கைகளை விட்டு இன்னும் கோரிக்கைகளை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் அழுத்தங்களை கொடுப்பதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது சர்வதேச ரீதியான ஒரு நீதி பொறிமுறை எங்களுக்கு வேண்டும். குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது என்பது ஒரு விதம், குற்றவாளிகளை தண்டிக்க அவர்களுக்கான பயணத்தடைகளை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எங்களுக்கு நீதி கிடையாது. நாங்கள் கேட்கின்ற நீதி என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்தை தண்டிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச கூண்டில் நிறுத்த வேண்டும். அது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தீர்வு வரும் என்பதைத்தான் நாங்கள் பல்முறை கோருகின்றோம். இந்த முறை 4 கடிதங்கள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 60வது மனித உரிமை ஆணை கூட்டத்தொடர் எதிர்வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 15ஆம் தேதி இலங்கைக்கான அறிக்கை வாசிக்கப்பட இருக்கின்றது. அதற்காக பல கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நானும் தனியாக ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். எனக்கு அவர்கள் பதில் அனுப்பியிருக்கின்றார்கள். நான் அனுப்புகின்ற போது 23ஆம் தேதி அனுப்பியிருந்தேன். 25ஆம் தேதி வரை ஐநா மனித உரிமை ஆணையாளர் லீவிலே நிற்கின்றார், உங்களுக்கான பதிலை தருவோம் என்று கூறியிருந்தார். இதுவரை பதில் வரவில்லை. ஆனால் நாங்கள் பதிலை எதிர்பார்க்கவில்லை, தீர்வைத்தான் எதிர்பார்க்கின்றோம். எதிர்வருகின்ற 15ஆம் தேதி ஐநா மனித உரிமை ஆணையாளர் அந்த சர்வதேச பொறிமுறைக்கு ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற ஒரு தீர்வை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இல்லை, நான் போகிறது தார் இதை கொண்டு வந்து ஏற்றி விட்டுருவாங்க. சரியா